ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? வெந்தயம் சீரகம் போட்டுக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள், தக்காளி, புளி, மல்லித்தூள் கரைச்சிக்கணும். சிரிச்சு இப்போ இந்த பருப்பு உருண்டையை உள்ளே போட்டுருவோம். பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதில் சோம்பு, காஞ்ச வத்தல், பூண்டை போட்டு அரைச்சி வெங்காயம் உப்பு போட்டு உருண்டையை உருட்டிடுங்க. உருண்டையை கொதிக்கட்டு, கிளறி விடக்கூடாது. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுவையான பருப்பு உருண்டை குழம்பு தயார்.